பெரியாரின் 146வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எம்பி கனிமொழி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கே.என். நேரு உள்ளிட்ட அமைச்சர்கள் அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு தற்பொழுது மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். தற்பொழுது அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம், சென்னை மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் அமைச்சர்கள் கணேசன், அன்பில் மகேஷ், கல்விழி ராஜகண்ணப்பன், மனோஜ் தங்கராஜ், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ரகுபதி, சாமிநாதன், சிவசங்கர், கனிமொழி ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். பெரியார் பிறந்த நாளானது சமூக நீதியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எனவே கடந்த ஆண்டு 2021 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் RS பாரதி தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்பாடு நடைபெற்றது. இந்நாளில் தற்போது வரை இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தந்தை பெரியார் சாதிய பாகுபாடு கண்டு வெளியிலிருந்து சமூக நீதி காத்தைகளுடன் தொடர்ந்து போராடியவர். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வில்லை, ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமம் என்பதை அடிப்படையாக கொள்கை கொண்டு சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தன ஒழிப்பு ஆகியவற்றுக்கு தொடர்ந்து போராடினார். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பட பெரும் பங்காற்றினார். படிப்பறிவின் மூலமாக பகுத்தறிவு விழிப்புணர்வு பெற முடியும் என்பதையும் தன் லட்சியமாக கொண்டு குடியரசு வாழ்க்கையில் தொடங்கினார். சமுதாயத்தில் நிலவி ஒரு ஏற்றத்தாழ்வுகளை விரட்டி சுயமரியாதை இயக்கத்தையும் தொடங்கிய தந்தை பெரியார் ஆவார். இந்த சமூக நீதி ஆண்டை முன்னிட்டு சமூகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள பெரியார் சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.